யார் மேல அந்த தவறு? யார் மேல தவறு? நீங்க யார குறை சொல்றீங்க? சினிமா மேல உள்ள மோகத்தினால தான் மக்கள் இறந்தார்கள். நேற்று கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் தாங்க. இப்போ தமிழ்நாடையே ஒரு உலுக்கு உலுக்கிக்கிட்டு இருக்கு. யார் மேல அந்த தவறு? யார் மேல தவறு? நீங்க யார குறை சொல்றீங்க? நீங்க யார குறை சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் பண்றதுக்காக, பிரச்சாரம் பண்றதுக்காக, மக்களை சந்திக்கிறதுக்காக மக்கள்கிட்ட பேச வந்திருக்காருங்க. அவர் மேல என்னங்க தவறு? அவரை பார்க்கணும்னு ஆசையில் முண்டி அடிச்சு போய் மக்கள் கிட்டத்தட்ட 39 பேர் அநியாயமா செத்துருக்காங்க. இது வரைக்கும் வாழ்நாள்லயே ஏன் வரலாறுலயே அவர் அரசியல் கட்சி தலைவர் பேசி அந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்திருக்கதா சரித்திரமே இல்லை. ஒரு மனிதாபிமானத்தில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் பேசுங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இது யார் தெரியுமா? சினிமா மோகம். சினிமா மோகம். ஒரு சினிமா நடிகரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவல். அது குடும்பமாக சின்ன சின்ன பிள்ளைங்களா இவங்கெல்லாம் ஓட்டு போட வந்தவங்க கிடையாதுங்க. ஒரு வேடிக்கை பார்க்க வந்தவங்க. நம்ம ஊர்லேயே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுன்னா, ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துச்சா கண்டிப்பான முறையில் ஊரே போகும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்தவங்க தான். இது யாரு மேலேயும் தவறு சொல்ல முடியாது. இது விஜய் மேல தவறே கிடையாது. அவர் பேச வந்திருக்காரு, பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு, மக்களை சந்திக்க வந்திருக்காரு. மக்களுடைய சினிமா மோகம் தான் இதற்கு காரணமே தவிர அவர் மேல எந்த தவறும் கிடையாது. இது எத்தனை பேர் எவ்வளவு நீங்க ஒரு விமர்சனம் வச்சாலும் இதற்கு இதுதான் முடிவு. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இறந்தவர்கள் அனைவரிலும் ஆத்மா சாந்தியடைய எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நானும் பிரார்த்தனை பண்ணுகிறேன். இனிமையாவது இதுபோல் அசம்பாவிதம் ஏற்படாத அளவுக்கு தமிழ்நாடு அரசும் இது போன்ற பிரச்சாரம் பண்ணுற கட்சிகளும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று இறந்தவர்களின் சார்பாக, இறந்தவர்களின் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.